ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சர் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம அவுட் சைட்லேருந்து வாங்குற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ண மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஸோ என்னென்ன மெட்டீரியல்லாம் ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வவுச்சராக வந்து நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம வந்து வாங்கினதை பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸுங்கிற ஒரு வவுச்சரில் தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் வவுச்சர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம இதில் பார்க்கலாம் வித் இன்வென்ட்ரியோட. ஸோ பர்ச்சேஸ் வவுச்சருக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டுக்கு பார்த்திங்கன்னா F9. ஸோ பர்ச்சேஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு ட்ரேடிங்கில் என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம். ஸோ வந்து அது ஒரு கேஸாவோ இல்லை ஒரு கிரெடிட்டாவோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ச்சேஸுங்கிற ஒரு வவுச்சரில் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் த ஃபாலோயிங் ஃப்ரம் ராஜேஷ் ஆன் கிரெடிட் அட் GST 18%. ராஜேஷுங்கிற ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாப்புல ஸோ கிரெடிட்டில். ஸோ பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா GST பார்த்திங்கன்னா 18% வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன மெட்டீரியல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, ரேட் இருக்குது, GST இருக்குது. ஸோ GST பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ரெண்டுமே தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து ஒரு 100 நம்பர்ஸ்லையும் அதோட ரேட் பார்த்திங்கன்னா 300லையும் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 80%. ஸோ ஆல் மெட்டீரியலுக்கும் பார்த்திங்கன்னா 80% காமனாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா 100 குவான்டிட்டிலையும் ஸோ அதோட ரேட் பார்த்திங்கன்னா 500லையும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரேக்ஸு. ஸோ பிரேக்கில் எல்லாம் பார்த்திங்கன்னா 100 நம்பர்ஸ் குவான்டிட்டியும் ஸோ ரேட் பார்த்திங்கன்னா 700லையும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார். ஸோ ஹேண்டில் பாரில் பார்த்திங்கன்னா 100 நம்பர்ஸில் ரேட் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா 800. வீல் பார்த்திங்க அப்படின்னா 200 நம்பர்ஸ்லையும் 400 ரேட்லேயும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயர்ஸ் பார்த்திங்க அதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 200 நம்பர்ஸ் ஸோ ரேட் பார்த்திங்கன்னா 550ல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயின்ஸ் பார்த்திங்கன்னா 100 நம்பர்ஸ்லையும் 450 ரேட்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெடல்ஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 200 நம்பர்ஸ்லையும் ஸோ அதோட ரேட் பார்த்திங்கன்னா 350 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காமனாக பார்த்திங்கன்னா 80% தான் எல்லாத்துக்கும் GST. ஸோ உங்களுக்கு வந்து செப்பரேட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா 9% தான் செப்பரேட் ஆகும். இது வந்து காமனாக பார்த்திங்கன்னா 18%. ஏன்னா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக தான் ஆகும் பாதியாக. ஸோ பார்த்திங்கன்னா 9% தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து 2 லெஜர் கிரியேட் பண்ணுவேன். ஸோ என்ன லெஜர் பார்த்திங்கன்னா ராஜேஷுங்கிற பர்சனோட நேம்லேயும் சைன் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸுக்கும் தனியாக ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய GST வந்து 2 செப்பரேட்டாக பிரிக்க போகிறேன். ஸோ அதுக்கான லெஜரையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம லெஜர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் எப்படி வவுச்சர்ஸில் போடுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேலி பிரிம் சாஃப்ட்வேர் வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடியே பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் வவுச்சருங்கிற ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எந்த ஒரு வவுச்சர்ஸும் கொடுக்கல, நோ வவுச்சர்ஸ் என்ட்ரன்லேயும் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் F11 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ F11 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னுடைய பர்ச்சேஸ் வவுச்சருங்கிற கம்பெனிலே போயிட்டு நான் வந்து என்னுடைய GST வந்து நான் எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை டேக்ஸ் ஸ்டேஷனில் வந்து GSTன்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்குள்ளே உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா GST டீட்டெயில்ஸ் தான் கேட்கும், வேறு எதுவுமே கேட்காது. GST டீட்டெயில்ஸில் GST ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். நீங்கள் வந்து என்ன ஸ்டேட் வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கான கண்ட்ரியில் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலங்கிற கண்ட்ரியில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் செட்டிங்ஸ் கூட மாற்றிக்கலாம், உங்களுடைய கண்ட்ரிஸோட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்குது. நான் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா நான் அதை சொல்லியிருப்பேன், அது எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ சைன் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைப். ஸோ இதில் போகிறேன் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ரெகுலர் 2 டைப்பில் இருக்கும். ஸோ நார்மலாகவே நீங்கள் வந்து ரெகுலரில் வைங்க. ஏன்னா நீங்கள் காமனாக ஒரே அமௌண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, காமனாக வந்து நீங்கள் ஒரே அமௌண்ட்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலர்லேயே கொடுக்கலாம். காம்போசிஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் வந்து GST அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் காம்போசிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ரெகுலர் தான் தரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆக்சஸ் ஆஃப் அதர் டெரிட்டரி. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் நூலில் தான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா GST அப்ளிகபிள் ஃபார்ம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் வந்து அதை எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா GST நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கங்க. நான் ஜஸ்ட் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். GSTR1 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டைப்ஸ் கேட்குது, அதாவது நீங்கள் குவார்ட்டர்லியாக கொடுக்குறீங்களா இல்லை மந்த்லியே நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா உங்களுடைய GSTன்னு கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மந்த்லி வைஸ் தான் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எதுவும் தேவையில்லை இப்போதைக்கு, நான் ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் ஃபீச்சர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவே பில் அப்ளிகபிளான்னு கேட்குது. ஸோ வந்து நீங்கள் இ-டிரான்ஸ்பேர்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பில்
அப்ளிகபிளாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி பர்பஸ் தான் கேட்குது. நான் இப்போதைக்கு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேவ் ஆயிரும். ஸோ அகைன் வந்து நான் மறுபடியும் கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். சேவ் பண்ணுறது நீங்கள் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து என்னுடைய பர்ச்சேஸ் வவுச்சர்ஸில் வந்து என்னுடைய ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ வந்து நான் பேக் வந்துட்டு ஸோ என்னுடைய கிரியேட்டில் போய்ட்டு கேட்வே ஆஃப் த டேலி மாஸ்டர்ஸில் கிரியேட் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து லெஜர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் லெஜர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில் தான் நீங்கள் லெஜர் இருக்கும், அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைண்ட் ஆப்ஷனாக அதில் இருக்கும். ஸோ நான் லெஜர் கொடுக்குறேன். ஸோ நான் லெஜர் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஷோவிங் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேம் கேட்குது. ஸோ நேம் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ ராஜேஷன் டைப் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன அண்டரில் வருவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிரெடிட்ஸில் தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு சப்ளைஸ் தான். ஸோ சப்ளையர் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அவங்க கிரெடிட்ஸில் தான் வருவாங்க. இதே வந்து அவங்க நம்மளுக்கு கஸ்டமர் இருந்தாங்கன்னா டெபிட்டஸில் வருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டாண்டர்ட் கிரெடிட்டர்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். கிரெடிட்டர்ஸ் ஸோ நான் அதை சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் கேட்குது. இது வந்து நான் நோ தான் தரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டரி டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அப்ளிகபிளாக இருக்குது. டிசிஎஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவலாக ஒரு செக்ஷன் நடத்துவேன் டிசிஎஸ்க்காண்டி. ஸோ அது வந்து அங்கே பார்க்கலாம், நம்ம இது எப்படி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நோ கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துக்கலாம். ஸ்டேட் வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும். ஸோ அதனால் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பின்கோட் நம்பரு. ஸோ உங்களுக்கு நீட்னாலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி கம்பெனியை க்ரியேட் பண்ணும்போதே நான் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு இங்கே கொடுக்கல. நான் ஜஸ்ட் வந்து நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெஜர் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா அட் 80% கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த லெஜரில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் %. ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான். ஸோ சூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ டைப் ஆஃப் லெஜர் கேட்குது. இது வந்து நாட் அப்ளிகபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேட் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஜிஎஸ்டி அப்ளிகபிளானு கேட்குது. நான் அப்ளிகபிளும் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆல்ரெடி ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கேட்குது. நான் இது வந்து எஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் கேட்கும். அதாவது ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் பர்ச்சேஸ் அட் 80%. ஸோ இதோட நேச்சர் ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் டேக்ஸபிளில் தான் வரும். ஸோ ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். டேக்ஸபிள் தான். ஸோ டேக்ஸ் டைப்பில் பார்த்திங்கன்னா அதோட ரேட் பார்த்திங்கன்னா நான் காமனாக தரேன் 18%. ஸோ கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டைப் ஆஃப் சப்ளை கேட்குது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா குட்ஸா அண்ட் சர்வீஸ்னு கேட்கும். இது வந்து குட்ஸ் தான். ஸோ அதனால் குட்ஸ் கொடுக்குறேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆல் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி உள்ளே தான். ஸோ இது வந்து நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஐட்டம்ஸ் தான் கிரியேட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து இதில் கிரியேட் பண்ணோம்னா இன்வென்ட்ரியில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஐட்டமையும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஐட்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எதில் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிறேன், குவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட்டில் அகைன் கிரியேட் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து சைன் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்னு இருக்கும். ஸோ நம்ம இதில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் இதில் தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐட்டம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம எப்போதும் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன குரூப்னு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் ஸ்டாக் குரூப் வைக்கிறேன். ஸோ இதோட குரூப் பார்த்திங்க அப்படின்னா நான் சைக்கிள்னு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சைக்கிளோட காமன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதோட காமன் நேம் கொடுக்குறேன். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி தான். மேக்ஸிமம் நீங்கள் குரூப் கிரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் அண்டர் கேட்கும். அதில் வந்து நீங்கள் ப்ரைமரியே கொடுங்க மேக்ஸிமம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சுட் குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம் பி ஆர்டர்னு கேட்குது. ஸோ நான் ஆட் பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன், எஸ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா செட் ஆல்ரெடி ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ நான் இங்கே வந்துமே நான் கொடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிளுக்கு உள்ளே வர காமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா காமன் ஜிஎஸ்டி தான். ஸோ 80% தான். ஸோ அதனால் நீங்கள் இங்கேயே நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு ஒவ்வொரு ஐட்டமுக்கு வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஜிஎஸ்டி தரணும் அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்து காமனாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே நீங்கள் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐட்டம்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுத்தே ஆகணும் கம்பல்சரி. ஸோ அதனால் நான் காமனாக இங்கேயே கொடுத்துக்கிறேன்.
ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இன்வென்ட்ரி கிளாஸஸ் போனாலும் சரி, நீங்கள் இன்வென்ட்ரி மெட்டீரியல் வந்து எதாக வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மேக்ஸிமம் இங்கேயே கொடுங்க. இங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுக்க தேவையில்லை. சப்போஸ் வந்து உங்களுடைய காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது சைக்கிளுக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஜிஎஸ்டியில் வருது அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்து அங்கேயே செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வரதுனால நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுத்து தான் ஆகணும். இங்கே காமனில் கொடுத்தா உங்களுக்கு வந்து காமனாக தான் எடுத்துக்கும். ஸோ இது நான் எஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எஸ் கொடுத்துட்டு ஸோ அகைன் அதே தான் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப்பில் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் வந்து டேக்ஸபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அன்னோன் தான் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து எந்த மெத்தில் கொடுக்குறீங்கன்னு கேட்குது. மேக்ஸிமம் நீங்கள் டேக்ஸபிளே வைங்க. ஏன் டேக்ஸபிள் வைக்கிறோன்னா அப்படி தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். மற்ற ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவல் ரேட்டடில் கொடுக்குறீங்களா, இல்லை இது இல்லாமல் தனியாக கொடுக்குறீங்களா, எனக்கு எதுவுமே வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் தான் அது. நான் டேக்ஸபிள் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் டேக்ஸஸ் செஸஸ் இருக்கும். ஸோ இதை நான் காமனாக வந்து நான் 18% கொடுக்குறேன். ஏன்னா காமனாக தான் எனக்கு எடுத்துக்க போகுது. நான் காமனாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா அங்கே செப்பரேட்டாகி 9.99% செப்பரேட் ஆகிரும். ஸோ 18%. ஸோ இது வந்து நான் அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அகைன் வந்து நான் எஸ்கேப் கொடுத்துட்டு குயிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் யூனிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் யூனிட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் யூனிட் பை கூட இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்டாக் ஐட்டத்துலேயும் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இன்வென்ட்ரி கிளாஸஸ் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டூலுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதையும் ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் ஐட்டம் போய்க்கிறேன். ஸோ இதோட நேம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 100 numbers. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 300. ஸோ வந்து நான் சீட்ஸுங்கிற நேம் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர். ஸோ அண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்டர்ங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட குரூப் தான். ஸோ நான் ஆல்ரெடி சைக்கிள் கிரியேட் பண்ணாலும் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் நான் அப்ளிகபிளே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம யூனிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இதோட யூனிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் தான் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் வந்து ஐட்டம்ஸ்லேயுமே போயிட்டு கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே போய்ட்டு கிரியேட்டர் பிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கிரியேட்டர் பிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டைப் கேட்கும். டைப்பில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் சிம்பிளே வச்சுங்க, எந்த சேஞ்சஸ் பண்ண வேணாம். சைன் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்படின்னா என்னென்னா நீங்கள் நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துக்கலாம். நான் ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா NYS கொடுக்குறேன். ஸோ அதுதான் சிம்பிள். ஸோ ஃபார்மல் நேம் கேட்கும். ஃபார்மல் நேமில் நீங்கள் ஃபுல் நேமே எழுதிக்கிங்க, நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் குவான்டிட்டி கோட்னு கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா UQC. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான சிம்பிள்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக இதில் அவைலபிளாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்குற யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் நீங்கள் நியூ UQC பிக் பண்ணால் கூட ஸோ இதில் வந்து அதோட நேம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இதில் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எதுக்கு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வருதா இல்லை டெசிமல்ஸை பொறுத்து உங்களுக்கு கேட்கும், செப்பரேட்டாக கேட்கும். அதாவது 0.5 வருதா இல்லை 0.55 வருதா. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து டெசிமல் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை, 0லேயே இருக்கட்டும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரவுண்டிங் நம்பரில் தான் கொடுக்குறேன். ஸோ அதனால் எனக்கு இங்கே நீட் இல்லை. ஸோ நான் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வந்து எனக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அடிஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செட் கம்போனன்ட்ஸ் POM. ஸோ மேக்ஸிமம் இது வந்து நோ கொடுங்க, ஏன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம இங்கே கிரியேட் பண்ணல. ஸோ நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணியும் நம்ம ஒரு கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்க்கணும்னா கண்டினியூவாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துங்க. இப்போதைக்கு நான் நோ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl A கொடுத்தா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் சம் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஸ்டாட்டட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா GST அப்ளிகபிள்னு கொடுக்கும், GST அப்ளிகபிளான்னு கேட்கும். ஸோ அப்ளிகபிள் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் GST டீட்டெயில்ஸ் கேட்குது. நான் நோ தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து அகைன் அதே தான் கேட்கும். நான் ஆல்ரெடி சொன்னதான் நம்ம வந்து குரூப்லேயே நம்ம காமனாகவே பர்சன்டேஜ் கொடுத்துட்டோம். ஸோ வந்து 18% கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு காமன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, ஒவ்வொரு GST டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஒரு பார்த்தீங்கன்னா 12% கேட்டிருக்காங்க, ஒருலேருந்து 8% கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் இருந்தால் நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்து அதோட மெட்டீரியல் அதோட காமன்ஸ் இண்டிவிஜுவலாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு காமனாக பார்த்தீங்கன்னா 18% இருக்கிறதுனால நான் இங்கே கொடுக்கல.
ஜஸ்ட் வந்து எஸ்கேப் கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் நோ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் சப்ளை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், குட்ஸாக சர்வீஸ்னு கேட்கும். அதாவது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக இல்லை சர்வீஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கும். குட்ஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மெட்டீரியலும் தெரியும். சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான் அது. ஸோ அது வந்து மெட்டீரியலாம் எதுவும் கொடுக்க முடியாது, சர்வீஸாக தான் கொடுப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதுவும் லெஜர் கிரியேட் பண்ணால் நீங்கள் சர்வீஸ் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்னால குட்ஸ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் டியூட்டி. ஸோ இது நீட் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கிறேன், என்டர் ப்ரெஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இங்கேயும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாலுமே நீங்கள் வவுச்சர்ஸ் கிரியேட் பண்ணும்போது அங்கேயும் அகைன் கேட்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதை நான் கிரியேட் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். நான் ஓப்பனிங் பேலன்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 100 நம்பர்ஸில் இருக்குது. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 300. ஸோ வந்து நான் 100 கொடுக்குறேன். ஸோ அதோட பர் ரேட் கேட்குது. ஸோ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 300. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குவான்டிட்டிஸ் 100 கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்பர்ஸ் என்ஓஎஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. ஏன் எடுத்துக்குதுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம யூனிட்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாகவே அது எடுத்துக்குது. ஸோ நான் இப்போ ரேட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 × 300 வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை ஆகி அதோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டேலி பண்ணிடுச்சு. ஸோ வந்து ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ். ஸோ ஃப்ரேம்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதோட குவான்டிட்டி 100 தான். ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 500. ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா சைக்கிள். சேம் அதே ப்ராசஸ் தான். யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் தான் வருது. ஸோ இதுக்கு நோ கொடுக்குறேன். சிம்மில் அதே ப்ராசஸ் தான், நீங்கள் வந்து அப்ளிகபிள் நோ சேம் சிம்மில் அதே ப்ராசஸ் தான். ஸோ இதோட குவான்டிட்டி மட்டும் கொடுக்குறேன், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸில் இதோட குவான்டிட்டி கொடுக்குறேன். ஸோ 100 நம்பர்ஸ். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 500. ஸோ வேலையை ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆச்சு. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ். ஸோ பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் 100 நம்பர்ஸ். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 700. பிரேக்ஸ்னு நான் நேம் கொடுக்குறேன். ஸோ அண்டர் பார்த்தீங்கன்னா சைக்கிள் என்ஓஎஸ் சேம் அதே தான். ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 100. ஸோ ரேட் 700. ஸோ வேலையை ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆச்சு. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார். ஸோ இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 100. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 800. ஹேண்டில் பார்னு நேம் கொடுக்குறேன். சிம்ஸில் அதே ப்ராசஸ் தான், சைக்கிள் தாங்க வரும். ஸோ நம்பர்ஸ் சிம்ஸில் அதே ப்ராசஸ். ஜஸ்ட் வந்து நான் என்டர் கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னா என்டர் ப்ரெஸ் பண்ணாலே போதும். 100 குவான்டிட்டி. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 800. ஸோ ரேட் வந்து ஆல்ரெடி டேலி ஆச்சு. ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வீல். ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 200. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 400. வீல் சைக்கிள். ஸோ நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ குவான்டிட்டி 200. ரேட் பார்த்தீங்கன்னா 400. ஸோ வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆச்சு. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டயர்ஸ். ஸோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 200 வரும். ஸோ அது ரேட் பார்த்தீங்கன்னா 550. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டயர்ஸ். ஸோ அண்டர் பார்த்தீங்கன்னா சேம் சிமிலர் அதே தான் சைக்கிள். ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 200. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 550. ஸோ வேலையை ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆச்சு. சப்போஸ் நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் அகைன் வந்து நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா டபுள் சைடு. ஸோ 2 தடவை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேட்கும், அக்செப்டானு கேட்கும், எஸ் ஆர் நோ. ஸோ நான் எஸ் கொடுத்தா சேவ் ஆகிடும், நோ கொடுத்தா எனக்கு சேவ் ஆகாது. ஸோ எஸ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா செயின்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 100 நம்பர்ஸ் 450 ரேட்டு. ஹண்டர் 450. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெடல்ஸ். ஸோ பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி 200. ரேட் பார்த்தீங்கன்னா 350. சைக்கிள். ஸோ சேம் அதே தான். ஸோ பெடல்ஸ் 200. 350. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஜர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ லெஜர்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு, ஸ்டாக் ஐட்டமும் க்ரியேட் பண்ணியாச்சு, ஸ்டாக் குரூப்பும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வவுச்சர்ஸ் போக போகிறோம். ஜஸ்ட் வந்து நான் எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ் கொடுத்து குயிட் பண்ணிவிட்டேன். ஸோ அகைன் வந்து பேக் வந்துட்டேன், எஸ்கேப் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கேட்வே ஆஃப் த டேலியில் வவுச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டிரான்சாக்ஷனில். ஸோ அதை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ பிக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னா இப்போ எனக்கு பர்ச்சேஸ் வேணும். ஸோ வந்து பர்ச்சேஸ் வவுச்சர் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு
ரைட் சைடில் இந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வவுச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ கான்ட்ராக்ட், பேமெண்ட், ரெசிப்ட், சேனல், சேல்ஸ், பர்ச்சேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பார்த்தா F9. ஸோ அதை டேரெக்டாக நீங்கள் F9 ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ பிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்ச்சேஸ் வவுச்சர்ஸ் வந்து எனக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ரைட் சைடில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஒரு ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா சேஞ்ச் மோடுன்னு சொல்லிட்டு சம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நான் பிக் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நார்மலாக எனக்கு பார்த்திங்கன்னா ஐட்டம் இன்வாய்ஸில் இருக்குது. இது வந்து நான் அக்கௌண்டிங் இன்வாய்ஸில் மாற்றுறேன். ஸோ மாற்றும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பர்ச்சேஸில் சம் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இல்லை. ஸோ பிஃபோரில் எனக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஸோ பார்ட்டி நேம் கேட்கும், சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர்ஸ் கேட்கும், பர்ச்சேஸ் லெஜர் கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷன் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் கேட்குறது டேரெக்டாக பார்ட்டி நேம் மட்டும் தான் கேட்கும். ஸோ அகைன் ஒன்று போகிறேன் அஸ் வவுச்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் தான் கொடுப்பீங்க, நேமு லெஜர் தேவையில்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் கிரெடிட்டும் டெபிட்டும் வந்து டேரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன நீடு அப்படின்னா சேச்சு மூலம் அகைன் போய்க்கிறேன், ஐட்டம் இன்வாய்ஸ் போய்க்கிறேன். ஸோ ஐட்டம் இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தரேன். ஸோ நீங்கள் நார்மலாகவே இன்வாய்ஸ் நம்பர் நீங்களே கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பில்லுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதில் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக AS 001ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ டேட் கேட்கும், நீங்கள் டேட் இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் கரண்ட் டேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி அக்கௌண்ட் நேம் கேட்கும். ஸோ இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா நான் ராஜேஷ்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட நேம் நான் தரேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ பிக் பண்ண பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இது நீடு தேவையில்லாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ இதுவுமே ஆல்ரெடி இன்பில்டாக இருக்குது. ஸோ அதனால் கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெஜர்னு கேட்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ்க்கு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் சேல்ஸ் வவுச்சர்ஸ் போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெஜர்னு இருக்கும். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கணும் சேல்ஸு. ஸோ இதே நேம் அதே தான், சேம் அதே நேம் தான். சேல்ஸ் ஆட்டு 80% வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நான் வவுச்சர்ஸ் கிரியேட் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி நேம் வந்து இங்கே மாறிட்டே இருக்கும். ஸோ பர்ச்சேஸ்னால எனக்கு பர்ச்சேஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் நேச்சர்னு கேட்குது. நம்ம ஆல்ரெடி கொடுத்துருவோம், அப்படி இல்லைனாலும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் பர்ச்சேஸ் டேக்ஸபிள். ஸோ ஆல்ரெடி எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ஐட்டம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்டாக்ஸோட பர்ச்சேஸ் என்ட்ரியில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மள்ட்ட என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது, ஸ்டாக் இருக்குது, ஸ்டோரில் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் கொடுத்துட்டு ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ இதோட குவான்டிட்டி கேட்குது. ஸோ 100. நான் ஆல்ரெடி சொன்னதான் நீங்கள் லெஜர்லேயும் இண்டிவிஜுவலாக நீங்கள் குவான்டிட்டியும் ரேட்டும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அகைன் இங்கேயும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ரேட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்விங் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ். ஸோ இதோட குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா 100. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட நேம் வந்து சர்விங் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுவுமே 100. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார். ஸோ நான் ஹேண்டில் பார் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே ஷோவிங் ஆகும். டேட்டா நீங்கள் இதே பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா 100 சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு 80 தான் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இங்கேயே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹேண்டில் கொடுக்குறேன் அப்படின்னா 100 நம்பர்ஸ்லேருந்து நான் 80ன்னு கொடுத்துக்கலாம். சப்போஸ் என்கிட்ட எல்லாமே இருக்குன்னா நீங்கள் அதே சேம் நம்பர் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 200. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டயர் 200. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நேம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வென்டரியில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணால் தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி உங்களால் எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நேம் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பர்ச்சேஸ் காமனாக தான் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கேன். நான் இண்டிவிஜுவலாக வந்து நான் ஜிஎஸ்டி எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ ஜிஎஸ்டி வந்து நீங்கள் இங்கேயே செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம். அதாவது என்னென்னா அதாவது பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டியை எஸ்ஜிஎஸ்டின்னு கொடுக்கலாம். சென்ட்ரல் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கொடுக்குறீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் 1 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ அகைன் தான் 1 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஜீனு கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கான லெஜர் நான் க்ரியேட் பண்ணல. ஸோ நீங்கள் அகைன் இங்கேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து 2 ஜிஎஸ்டிக்குமே எனக்கு வந்து லெஜர் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட்டில் போய்ட்டு ஸோ இதிலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து நீங்கள் மூவ் ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 80% கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் 2 ஜிஎஸ்டியும் பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி தான் கொடுப்பீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 9 கொடுப்பீங்க. சப்போஸ் 12 இருந்துச்சு அப்படின்னா காமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 6 கொடுங்க. இங்கே வந்து எனக்கு 18 இருக்கிறதுனால நான் வந்து செப்பரேட் பண்ணி சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி தரேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 9%. ஸோ இன்புட் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட்டு தான். ஏன்னா நீங்கள் வந்து வாங்குறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்புட் உங்கள்கிட்டருந்து போகுது. அதனால் நீங்கள் அவுட்புட் கொடுக்கணும். நான் வந்து இப்போதைக்கு உள்ளே வரதுனால நான் இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் தான் வரும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஜர் க்ரியேட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டியூட்டி அண்ட் டேக்ஸஸ் கேட்குது. ஸோ அதர்ஸில் தான் இருக்குது நார்மலாக. ஸோ வந்து எனக்கு வந்து இது வந்து ஜிஎஸ்டி. ஸோ பிக் பண்ணிவிட்டேன். டைப் ஆஃப் டேக்ஸ் கேட்குது. நான் ஆல்ரெடி சொன்னதான் இது வந்து சிஜிஎஸ்டி. சி அதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டேக்ஸ். ஸோ அதுக்கு தான் நான் சி கொடுத்துருக்கேன் ஷார்ட் ஃபார்மாக. நான் வந்து இதை சி சூஸ் பண்ணிக்கிறேன் சென்ட்ரல். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேஷன் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் ரவுண்டிங் மெத்தட் கேட்குது. ஸோ ரவுண்டிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள், டவுன்வேர் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங், அப்வேர் ரவுண்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எதுக்கு கேட்குது அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரவுண்டிங் பண்ணிக்கிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கிறீங்களா, இல்லை சம் ஆஃப் பர்சன்டேஜில் அதாவது சம் ஆஃப் நம்பரை வேரியேஷன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் ரேட் தான். ஸோ நாட் அப்ளிகபிள்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே எடுத்துக்காது. இதே டவுன்வேரில் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 ரூபா 6 பைசா அப்படின்னா அது டவுன்வேரில் தான் எடுத்துக்கும். அதாவது 4.5 எடுத்துக்கும். இதே அப்வேர்டு அப்படின்னா அது வந்து ஃபுல் அமௌண்ட்டாக கன்வே பண்ணி 5 தான் எடுத்துக்கும். 5 அமௌண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அதான் அப்வேர்ட் டவுன்வேர்ட். அதாவது 4.5 இந்த பாயிண்டில் டெசிமல் இருந்தால் அது வந்து டவுன்வேர்டாக எடுத்துக்குமா அப்வேர்டாக எடுத்துக்குமாங்கிறத ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் அது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த ஒரு இது வந்தாலுமே ரவுண்டிங் மெத்தட் வந்தாலுமே நீங்கள் வந்து நார்மலே கொடுங்க. ஸோ நார்மல் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே கேட்கும். ஸோ நார்மலாக எவ்வளோவா நீங்கள் ரவுண்டிங் பண்ணிக்கிறீங்க, 1 ரூபாயா 2 ரூபாயா அப்படின்னு கேட்கும். நான் 1 ரூபாயும் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்றுனே கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் லெஜஸ் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ரவுண்டிங் மெத்தடில் நார்மல் ரவுண்டிங் கொடுத்துட்டு ரவுண்டிங் லிமிட்ஸில் வந்து ஒன்றுனே கொடுங்க டிஃபால்ட்டாகவே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி டேட் டீட்டெயில்ஸ். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆட் ஆயிருக்குன்னா இன்புட் சிஜிஎஸ்டி 9% வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதில் டோட்டல் அமௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 5,35,000 வந்துருக்கு. ஸோ இதில் ஜிஎஸ்டி 9% அப்ளிகபிள் பண்ணோன்னே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 48,150 ருபீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜிஎஸ்டிக்கு எக்ஸ்ட்ராஸாக வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ அகைன் பார்த்திங்கன்னா கிரியேட் போய்ட்டு இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. சேம் அதே ப்ராசஸ் தான். நான் ப்ரீவியஸாக வந்து நான் டிடிஎஸ் அண்ட் டேக்ஸஸ் எடுத்ததுனால அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டைப் ஆஃப் டேக்ஸஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே தான், ஜிஎஸ்டி தான். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டேட்டுக்கு தான் போட்டுருக்கோம். அதான் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ டைப் ஆஃப் டேக்ஸஸில் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு சேம் சிம்மில் அதே ப்ராசஸ் தான். ஸோ ரவுண்டிங் மெத்தட் பார்த்திங்கன்னா நார்மல் ரவுண்டிங். ஸோ ஒரு அமௌண்ட். ஸோ இதை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா 48,000 வந்து எனக்கு எடுத்திருக்காங்க. 48,150 ருபீஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6,31,300 ருபீஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட். ஸோ இதை வந்து நான் இதை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது அகைன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பேட்ச் அப் அதாவது உங்களோட கிவ் போவில் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இது அகைன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பேட்சை பிக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் கீபோர்டில் பேட்ச் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. ஸோ அந்த கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்விங் ஆகும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா என்னோடய பர்ச்சேஸ் வவுச்சர்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ வந்து நம்ம பர்ச்சேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ரிப்போர்ட்ஸ் போய்க்கிறேன். ஸோ ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மோர் தென் டூல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் பார்க்குறது தான் உங்களுக்கு இந்த டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு வவுச்சர்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அது பர்ச்சேஸோ ரெசிப்ட்டோ இல்லை பேமெண்ட்டோ இல்லை சேல்ஸோ. ஸோ அதுக்கு நீங்கள் உள்ள ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து எதில் வேணாலும் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் டேரெக்டாகவே நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் பார்க்கலாம், இல்லை பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்க்கலாம், இல்லை வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வென்ட்ரி, அக்கௌண்டிங், ஸ்டாட்யூட்டரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்வென்ட்ரி ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்வென்ட்ரி புக்ஸில் போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத டேரெக்டாக நம்ம அதோட நேமில் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் அவைலபிளாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதில் சம் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கில் போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து சம்மரி ரிஜிஸ்டர்ஸ்லேயே மோர் தென் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டரில் அந்தந்த கேட்டகரிக்கு அந்தந்த கேட்டகரிக்கு போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரில் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ பர்ச்சேஸில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏப்ரல் 2022. ஸோ அதில் கொடுத்தனால எனக்கு ஏப்ரல் மந்த் மட்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் மே மந்த், ஜூன் மந்த் ஒவ்வொரு மந்த்து நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஏப்ரல் மந்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டபுள் பிக் பண்ணுறேன். ராஜேஷ்ங்கிற பர்சன் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அவங்களுடைய இதில் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து பர்ச்சேஸ் பண்ண எல்லா மெட்டீரியலும் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்க்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ லெஜர்லேயும் போய் பார்க்கலாம். ஸோ லெஜர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி லெஜர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவலாக அதுவே காமிக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணதெல்லாம் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஜர்ஸ் பார்க்குறோம். அந்த லெஜர்ஸுக்கு தனியாக பார்க்குறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிடுறீங்க இல்லை பேமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அந்தந்த கேட்டகரிக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் பார்க்கலாம். ஸோ அகைன் பேக் வந்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங்கில் ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் லையபிலிட்டியில், கரண்ட் அசட்ஸு, இல்லை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரிலையும் போய் நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பார்க்குறேன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லேயே பார்க்கலாம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் 80% பிக் பண்ணிங்கன்னா ஸோ அதோட இண்டிவிஜுவலாக அதோட நேம் அகைன் போயிடும். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறதா உங்களோட ரிப்போர்ட்ஸ் பார்க்குறது தான் அந்த ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் அகைன் பேக் வந்துட்டு ஸோ ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டுன்னு தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் பிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் இதுலேயும். ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸஸில் போய் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்குன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஓப்பனாக கொடுத்துருப்பீங்க. ஸோ சைக்கிள்லேருந்து இண்டிவிஜுவலாக வரும். ஸோ சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஸு, ஸோ நீங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து சைக்கிளுங்கிற ஒரு குரூப்பில் ஸோ என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக இருக்கும். சப்போஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சாம்சங் ஒரு மொபைல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ அதில் வர பேப்பர்ஸ்லாம் இண்டிவிஜுவலாக வந்துடும். அதேமாதிரி ஷோவிங் ஆகும். ஸோ ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால ஸோ ஒரு காம்பவுண்ட் மட்டும் காமிக்குது. ஸோ சைக்கிள்ன்ட்டு ஸோ இதை பிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதில் உள்ள இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஷோவிங் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பர்ச்சேஸில் தான் இருக்குது. பர்ச்சேஸ் வவுச்சர்ஸில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெபிட் நோட்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல். ஸோ இதில் சப்போஸ் சம் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. சப்போஸ் வந்து நான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ஸோ வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வவுச்சர்ஸ் எப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் எதில் கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா டெபிட் நோட்டில் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ இதுக்கும் சிம்லர் அதே தான். நம்ம வந்து என்னென்னா ராஜேஷ்ங்கிற பர்ச்சேஸில் வந்து லெஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ்
அட் 80% சொல்லி ஒரு லெஜர் கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு போல் இங்கே வந்து நான் கிரியேட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்லிவிட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ஐட்டம்லாம் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா சீட், ஃப்ரேம்ஸ், பிரேக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர்ஸ் உள்ள சீட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரேம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4 நம்பர்ஸ் உள்ள ஃப்ரேம்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ பிரேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 12 நம்பர்ஸ் உள்ள பிரேக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அகைன் பார்த்திங்கன்னா இதோட ரேட் பார்த்திங்கன்னா சேம் தான். ஸோ ஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டி எல்லாமே பார்த்திங்கன்னா காமன் தான் 80%. ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 2 லெஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ வந்து ராஜேஷ் வந்து ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இங்கே நீட் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டன் பர்ச்சேஸ் சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு லெஜர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்ம கிரியேட் பண்ண மாதிரி இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணாமல் ஸோ அந்த வவுச்சர்ஸ்லேயே போய்ட்டு டேட்டா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறோம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் டாலி ப்ரைமில் ட்ரான்சாக்ஷனில் வவுச்சர்ஸ் வந்துட்டேன். ஸோ வவுச்சர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணதுனால பர்ச்சேஸ்லேயே இருக்குது. ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் நோட்ஸ் தான் தேவை. ஸோ என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் நோட். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்காது. ஸோ காமனாக உள்ள ஒரு பேசிக்ஸ் வவுச்சர்ஸ் மட்டும் தான் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுக்கணும், அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பண்ண போகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வேறு வந்து ஒரு வவுச்சர்ஸ் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதர் வவுச்சர்ஸ் போங்க. ஸோ நீங்கள் இதை வந்து F10 கொடுத்து கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அதர் வவுச்சர்ஸ்னு சொல்லி பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நிறைய வவுச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு ஷோவிங் ஆகும். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஷோ இன்ஆக்டிவ்னு இருக்கும். ஸோ நான் இன்ஆக்டிவ் பிக் பண்ணுறேன். ஸோ பிக் பண்ண பார்த்திங்கன்னா எனக்கு இன்னமும் பார்த்திங்கன்னா மோர் தென் வவுச்சர்ஸ் வந்து எனக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் என்ன ஆக்டிவேட் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா டெபிட் நோட். ஸோ இது வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா Alt + F5. ஸோ இதை பிக் பண்ணோம் பார்த்திங்கன்னா எனக்கு டெபிட் நோட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட சேஞ்ச் மோடில் ஐட்டம் இன்வாய்ஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு ஐட்டம் இன்வாய்ஸ் தான் வேணும். சப்போஸ் அனதர் மோடு வந்து உங்களுக்கு நீடு அப்படின்னா நீங்கள் அதை பிக் பண்ணிக்கலாம். நான் ஐட்டம் இன்வாய்ஸில் வச்சுருக்கிறேன். ஸோ பார்ட்டி நேம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ராஜேஷ். ஸோ இது வந்து எனக்கு தேவையில்லை, அதனால் Ctrl A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுவும் நான் Ctrl A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா லெஜர் அக்கௌண்ட் கேட்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தா இதில் வந்து ஆனால் பர்ச்சேஸ் அட்டை இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ்க்கான இது யூஸ் பண்ணதுனால இதை வந்து யூஸ் பண்ண போட்டோம். ஸோ அதுபோல் என்ன பண்ண போகிறோம்னா ரிட்டர்ன் போகிறதுனால ரிட்டர்ன் வவுச்சர்ஸ் வந்து நம்ம அதுக்கான லெஜர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இது வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நேமில் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இதோட 80%. ஸோ இதோட அண்டர் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸாக தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது சேம் அதே தான். டைப் ஆஃப் லெஜர் கேட்கும். இன்னும் வந்து நாட் அப்ளிகபிள். ஸோ ஸ்டடி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள். செட் ஆல்ரெடி ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கேட்குது. நான் வந்து இதை எஸ் கொடுக்குறேன். சேம் அதே தான். நீங்கள் பர்ச்சேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் கேட்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் டாக்ஸபிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் டைப் கேட்குது. ஸோ வந்து 80%. ஸோ சிமிலர் அதே ப்ராசஸ் தான் குட்ஸ். ஸோ Ctrl A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டேக்ஸ் கிளாஸிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். சேம் அதே தான் பர்ச்சேஸ் டாக்ஸபிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த ஐட்டம் கேட்குது. ஸோ நேம் ஆஃப் த ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸோ சீட்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ். ஸோ ரேட் ஆல்ரெடி கொடுத்தனால ஆட்டோமேட்டிக் அதுவே எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் 4 நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் 12 நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதான். ஸோ வந்து இந்த மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஜிஎஸ்டி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஸோ அகைன் பார்த்திங்கன்னா இதுக்குமே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி 1 டைம் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம். ஸோ பார்த்திங்கன்னா இன்புட். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான் க்ரியேட் பண்ணது தான். ஸோ இன்புட் ஜிஎஸ்டி.
ஸோ பார்த்திங்கன்னா இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இதோட அமௌண்ட்டுமே எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50,812. ஓகேங்களா. 26 நம்பர்ஸில் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னுடைய ரிப்போர்ட்ஸ் போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸஸில் ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்த எல்லா மெட்டீரியலும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ட்ரையல் பேலன்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் லியாபிலிட்டியில் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம என்ன யூஸ் பண்ணாமல் 2 ஜிஎஸ்டியும் அவைலபிளாக இருக்கும். நான் ஒன்று மட்டும் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ பிக் பண்ண பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் கொடுக்குறது. ஸோ இதை பிக் பண்ண பார்த்திங்கன்னா எனக்கு 2 கேட்டகரியில் டிவைட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்று ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ், செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டெபிட் நோட். ஸோ டெபிட் நோட் போகிறேன் அப்படின்னா ஸோ என்னென்ன நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் அதோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஷோவிங் ஆகும். வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஆல் மெட்டீரியல் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே டிஸ்பிளே ரிப்போர்ட்ஸில் இன்வென்ட்ரி புக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் குரூப் சம்பரிசன் இருக்கும். சாரி, இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஐட்டத்தில் ஸோ நான் பிரேக்கை வந்து பிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து பர்ச்சேஸில் 100 நம்பர்ஸில் இருக்குது. ஸோ டெபிட் நோட்டில் பார்த்திங்கன்னா 12 நம்பர்ஸ் வந்து எனக்கு வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பிரேக்ஸ் ஐட்டத்தில். ஸோ நான் இண்டிவிஜுவலாக இதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 100 நம்பர்ஸில் பார்த்திங்கன்னா 70,000 வரும். ஸோ இதை நான் மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் அமௌண்ட் எனக்கு ஷோவிங் ஆகுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக எந்தெந்த மெட்டீரியல் கொடுத்தோமோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா வவுச்சர்ஸ் போய்ட்டு ஸோ நான் பேமெண்ட் வவுச்சர்ஸ் போகிறேன். ஏன் பேமெண்ட் வவுச்சர்ஸ் போகிறோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட்டை வந்து அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலுக்கு வந்து நம்ம அமௌண்ட்ஸ் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பேமெண்ட் வவுச்சர்ஸில் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா பேமெண்ட் வவுச்சர்ஸ் போகிறேன். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கேட்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மோட்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து சேஞ்ச் மோடு போகிறேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரியில் இருக்குது, நான் அது வந்து டபுள் என்ட்ரியை மாற்றுறேன். ஸோ மாற்றினா பார்த்திங்கன்னா எனக்கு டெபிட்ங்கிற ஆப்ஷன் கேட்குது டேரெக்டாகவே. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா டெபிட். ஸோ டெபிட்டில் பார்த்திங்கன்னா யார் கொடுக்குறேன்னா ராஜேஷ்ங்கிற பர்சன் கொடுக்குறேன். ஸோ அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா 6,50,488. ஸோ நான் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய கரண்ட் பேலன்ஸ் வந்து 0 rupees வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறேன். ஸோ எது மூலயமா பே பண்ணுறேன் அப்படின்னா பணமாக இல்லை அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கேஸாக கொடுக்குறேன். ஸோ கேஸாக கொடுக்கணும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா என்னோடய லெஜரில் கேஸ்ன்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா என்னோடய அமௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு நான் பெய்ட் பண்ணுறேன். ஸோ நான் பெய்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கரண்ட் பேலன்ஸில் பார்த்திங்கன்னா என்னுடைய அமௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் காமிக்குது. ஸோ ரெட் கலரில் காமிச்சாலே அது வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். ஏன் நெகட்டிவ் அப்படின்னா நீங்கள் ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணாலோ இல்லை உங்கள் பேங்க்குக்காக ஒரு தனியாக ஒரு லெஜர் கிரியேட் பண்ணாலோ சம் ஆஃப் அமௌண்ட் வந்து அதில் போட்டிருக்கணும். ஸோ இனிஷியல் அமௌண்ட் ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் காமிக்கும். ஸோ ரெட் கலர் காமிச்சாலே அது நெகட்டிவ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த லெஜருக்குள்ளே இண்டிவிஜுவலாக போயிடும். ஸோ இதை வந்து நான் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கீழே பாட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கேட்டிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 lakhs போடுறேன். போட்டுட்டு கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேஸில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் காட்டல. ஸோ அதுக்கு போல் பார்த்திங்கன்னா என்னோடய 10 lakhsலேருந்து 6,50,488 rupees வந்து நான் பே பண்ணிட்டேன். ஸோ பே பண்ணிவிட்டு எனக்கு ரிமெம்பர் என்னோடய அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட் வந்து எனக்கு ஷோவிங் ஆகுது. ஸோ இது மாதிரி நம்ம இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணிட்டேன். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலுக்கு. ஸோ இதை வந்து நான் கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்கும் நான் ஒரு லெஜர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜர்னல் என்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா பை பர்ச்சேஸ் குட்ஸ் அக்கௌண்ட்டும்
2 வந்து பார்த்திங்கன்னா அனு அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ பைங்கிறவங்க பார்த்திங்கன்னா ரிசீவரும், 2ங்கிறவங்க பார்த்திங்கன்னா கிவரும் தான். ஸோ 9000 கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி 9000 வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ அகைன் வந்து வர்ச்சஸ் போய்க்கிறேன். ஸோ வர்ச்சஸில் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட சேஞ்ச் மோடை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அக்கௌண்டிங் வர்ச்சஸில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன கேட்குதுன்னா சப்ளையோட இன்வாய்ஸ் நம்பர் கேட்குது. நான் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா AS1212 கொடுத்துருக்கேன். ஸோ டேட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சேம் அதே தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி நேம் கேட்குது. ஸோ பார்ட்டி நேம்ங்கிறது பார்த்திங்கன்னா யாருன்னா ஸோ அனு. ஸோ அனுங்கிற நேமில் எந்த லெஜர் இல்லை. ஸோ அதை க்ரியேட் பண்ண போகிறேன். அனு. ஸோ உங்களோட அண்டர் பார்த்திங்கன்னா சென்ட்ரி கிரெடிட் ஆர்டர் தான் வரும். ஏன்னா இவங்க வந்து நம்மளுக்கு சப்ளையர். ஸோ அதனால் சென்ட்ரி கிரெடிட் ஆர்டர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அகைன் பார்த்திங்கன்னா மற்ற டீல்ஸில் வந்து சேம் சிம்மில் அதே தான். நான் கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் அகைன் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட நேமு ஸோ அவங்களோட டீல்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எனக்கு நீட் இல்லை. கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அகைன் கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதோட பர்ச்சேஸோட லெஜர் கேட்குது. ஸோ இதோட பர்ச்சேஸோட லெஜர் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் கோட்ஸு. ஸோ வந்து நான் இதை க்ரியேட் பண்ணல. ஸோ அதனால் நான் வந்து க்ரியேட்டில் போய்ட்டு பர்ச்சேஸ் குட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதோட அண்டர் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ நாட் அப்ளிகபிள். ஸோ ஜிஎஸ்டி கேட்குது. ஸோ அப்ளிகபிள். ஸோ எஸ் கொடுத்துட்டேன். பர்ச்சேஸ் டேக்ஸபிள். ஸோ 18%. சேம் சிம்மில் அதே ப்ராசஸ் தான். கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்டர் தான் அமௌண்ட் கேட்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க கேட்குது. நான் 9000. ஸோ வந்து நான் 9000 கொடுத்துட்டேன். ஸோ ஜிஎஸ்டிக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து எனக்கு டேலி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் இதில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேக்ஸபிள். ஸோ பர்ச்சேஸ் டேக்ஸபிள். ஸோ இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஆட் பண்ண போகிறேன் மேற்கொண்டு. ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி 9%. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்புட் எஸ்ஜிஎஸ்டி 9000. ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதோட ப்ராசஸ் எனக்கு முடிஞ்சிச்சு. ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் பர்ச்சேஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் அதே டைப் தான். இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஸோ ஒரு அமௌண்ட்டுக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் 1500 இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 28%. ஸோ இதில் வந்து டிவைட் பண்ணனா 14 வரும். ஸோ இதில் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸில் பார்த்திங்க அப்படின்னா அணுங்கிற அக்கௌண்ட்லேருந்து பர்ச்சேஸ் கோட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1500 எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ வாங்க இதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அகைன் வந்து நான் பர்ச்சேஸ் தான் வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளையர் இன்வாய்ஸ் வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 1 to 3. ஸோ இதில் வந்து பார்ட்டி நேம் பார்த்திங்கன்னா ஸோ அனு. ஸோ கண்ட்ரோல் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா பர்ச்சேஸ் குட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வர்ச்சஸ் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறேன். ஸோ பார்ட்டி நேம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கேஸ் கொடுக்குறேன். ஏன்னா பணம் தானே பே பண்ண போகிறோம். ஸோ அதில் கேஸ் கொடுத்துருக்கேன் கண்ட்ரோல். ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ் குட்ஸு. ஸோ பர்ச்சேஸ் குட்ஸ் கொடுக்கணுன்னா எவ்வளோ அமௌண்ட் கேட்குது 50,000 கொடுத்துருக்கேன். ஸோ நான் 50,000 கொடுத்தவொன்னே பார்த்திங்கன்னா என்னுடைய அமௌண்ட்லேருந்து ஸோ 80% பார்த்திங்கன்னா மைனஸ் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 28% கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நான் இதை எடிட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் வந்து பிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் போயிடும். ஸோ இதில் வந்து நான் அப்ளிகபிளில் ஜிஎஸ்டியில் 28% கொடுக்குறேன். சேம் அதே டேட் தான். குட்ஸ் கண்ட்ரோல் ஸோ என்டர் த அமௌண்ட் கேட்குது. ஸோ வந்து நான் 50,000 கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேருந்து எனக்கு 28% வந்து எனக்கு ரெடியூஸ் ஆச்சு.
ஸோ டேரெக்டாகவே நான் கொடுத்துட்டேன். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசெட் இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அதாவது இது ஒரு அசெட்டு. ஸோ இதில் மூலியமாக வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் குட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800. ஸோ இது ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3%. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேஷ்ங்கிறது வெளியில் போகுது. ஸோ கம்ப்யூட்டருங்கிறது நம்மள்கிட்ட வருது. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருங்கிறதும் ரிசீவர், கேஷுங்கிறது கிவர். ஸோ இந்த இதில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வவுச்சர்ஸ் போய்ட்டு ஸோ பர்ச்சேஸ் தான் சேம் அதே தான். ஸோ இதில் வந்து சப்ளை நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு 1 to 3. ஸோ பார்ட்டி நேம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கேஷ் தான். ஸோ அமௌண்ட். ஸோ இது வந்து கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் லெஜர் க்ரியேட் பண்ணல. ஸோ க்ரியேட். ஸோ அண்டர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சிம்பிள் அதே ப்ராசஸ் தான். ஸோ நான் டேரெக்டாகவே இங்கே ஜிஎஸ்டின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எஸ் பர்ச்சேஸ் டாக்ஸபிள் 3%. நான் டோட்டலாக கொடுக்குறேன். ஸோ குட்ஸ் தான். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 800 இது என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு 3% மைனஸ் பண்ணி ஸோ என்னோடய ஜிஎஸ்டி மைனஸ் பண்ணி 776.70. ஸோ இது வந்து நான் கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர்ஸ் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வவுச்சர். ஸோ ரிசிப்ட் வவுச்சர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வவுச்சரில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், என்ன மெட்டீரியல் இருந்தாலுமே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்ட் இன்கமில் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இன்டர்ட் இன்கமில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ட் இன்கம் ரிசீவ்டு 800 rupees. ஸோ இதில் வந்து பை அண்ட் டூ ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ பையில் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டும், டூவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னு கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே இதில் உள்ள வவுச்சர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ரிசிப்ட் வவுச்சரை எப்படி க்ரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ரிசிப்ட் வவுச்சர் பொறுத்தளவு நீங்கள் வவுச்சர்ஸில் போய்ட்டு ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வந்து F6 நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருந்தாலும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் அண்ட் டெபிட் ரெண்டுமே கேட்கும். ஸோ எதுக்குமே நான் வந்து கிரெடிட் பண்ணல. ஸோ இதில் வந்து கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிரெடிட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டு ரிசீவ்டு, அது பார்த்தீங்கன்னா இது ரிசீவ் அமௌண்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் டு ரிசீவ்டு. ஸோ டெபிட் பார்த்தீங்கன்னா கேஷு. ஸோ வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரிசீவ்டுக்கான ஒரு லெஜர் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட்டில் போய்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னு கொடுக்குறேன். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் இன்கம், நாட் அப்ளிகபிள். ஸோ ஜிஎஸ்டிக்கு தான், ஜிஎஸ்டி எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நாட் அப்ளிகபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 800. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெபிட். ஸோ டெபிட்டை பொறுத்தவரை என்னென்னா உங்களுடைய கேஷ் தான். ஸோ வந்து கிரெடிட்டில் நான் கேஷ் கொடுக்குறேன். ஸோ என்னோடய அமௌண்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்க எவ்வளோனா 800. ஸோ அதை நான் பே பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1600. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து டெபிட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பார்த்திங்கன்னா 800 rupees. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெபிட். ஸோ டெபிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் கேஷ் அக்கௌண்ட், ஏன்னா நான் அமௌண்ட் இருந்து பெய்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெபிட் தான். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் அமௌண்ட்டு கொடுக்க போகிறேன். ஸோ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 800. ஸோ நான் பே பண்ணிட்டேன். ஸோ இந்த டோட்டல் பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் 800 நான் வந்து அதை டெபிட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேங்க் லோன். ஸோ பேங்க் லோன் பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்கேன் 10,500. ஸோ ஜேர்னலில் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் லோன் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை செக்யூர் லோன் சொல்லலாம். ஸோ இது வந்து 2லேயும்
ஸோ பையில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 டெபிட்லேயும் போட்டிருக்கேன். ஸோ கிரெடிட்டில் வந்து பேங்க் லோனும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, ஸோ டேலியில் ஸோ ரிசிப்ட் வந்தாச்சு. ஸோ பேங்க் லோனை பொறுத்தளவு நம்ம தான் பணம் கேட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட். ஸோ இதுக்கு வந்து லெஜர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு லெஜர் நான் க்ரியேட் பண்ணல. ஸோ அதனால் க்ரியேட்டில் போய்ட்டு ஸோ பேங்க் லோன். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் லோன்ஸ். ஸோ இதோட ஸ்டடி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது தான் என்னுடைய கிரெடிட். ஸோ இதில் வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா 10,500. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் பேங்க்கில் கேட்ட அமௌண்ட். ஸோ டெபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே அமௌண்ட் தான். ஸோ நான் பே பண்ணிட்டேன். ஸோ ரிசிப்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பேங்க் லோன் கேட்டிருந்தோம். ஸோ பேங்க் லோன் கேட்டது பார்த்திங்கன்னா 10,500. ஸோ அது வந்து கேஷாக கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா டெபிட்டில் 10,500 கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லோன் செக்யூர்ட் அமௌண்ட் தான். ஸோ லோன் செக்யூர்ட் அமௌண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்து பண்ணுறதுனால தான் நம்மளை பேங்க் லோன் கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன்ஸ். ஸோ பர்சனல் லோனில் பார்த்தீங்கன்னா லோன் வந்து கேட்டிருக்கோம் ஃப்ரம் த அபிநயா. ஸோ ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா 5,500. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா 5,500 கொடுக்குறோம். ஸோ வாங்குறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கியிருக்குன்னா அன்செக்யூர் லோனாக 5,500 வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு லெஜர் கிரியேட் பண்ணலாம். சேம் அதே தான். ஸோ கிரெடிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நீவாக ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அபிநயா. ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா லோன். என்ன லோன்னா அன்செக்யூர் லோன். ஸோ மற்றபடி பார்த்த டீல்ஸ் எல்லாம் சேம் தான். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அபிநயாங்கிற அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னா 5,500. ஸோ டெபிட் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,500. ஸோ பணமாக வாங்கியாச்சு. ஸோ இதுக்கான ரெசிப்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுக்கு அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7,000. சேம் சிமிலர் அதே தான். ஸோ டூவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ பையில் பார்த்தீங்கன்னா கேஷ். சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். இப்போ நம்ம ரெண்டு ரிசீவ்டுக்கு வந்து ஒரு லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கேஸுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம லெஜர் வச்சுருக்கோம். ஸோ க்ரியேட்டில் க்ரியேட் போய்ட்டு நீவாக வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ இதோட அண்டர் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் இன்கம் தான். ஸோ நாட் அப்ளிகபிள். ஸோ இது கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டேக்ஸ் ப்ராசஸ் கேட்குது. ஸோ நாட் அப்ளிகபிள். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7,000. ஸோ இது வந்து டெபிட் தான். ஸோ இதில் தான் அமௌண்ட் கொடுக்குறோன்னா கேஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா 7,000. ஸோ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அகைன் போட்டிருக்கேன். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு நான் ரிசிப்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு ரெண்ட் ரிசிப்டுக்கும். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் அசெட்டு. இது ஒரு சேல் அசெட்ஸில் தான் வரும். சேல் ஆஃப் கம்ப்யூட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000க்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுறேன். இதோட ஜேர்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பையில் வந்து கேஸும் டூவில் வந்து கம்ப்யூட்டரும் வரும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணியிருக்கேன் 5,000. ஸோ வாங்க இதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து நான் க்ரியேட் போய்ட்டு கம்ப்யூட்டர் சேல். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ்லாம் வரும். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து இந்த லெஜர் சேவ் பண்ணிக்கிறேன். நாட் அப்ளிகபிள். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5,000 ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா போனஸ். ஸோ போனஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன் 500 rupees. ஸோ ஜான்வரி டிஸ்டில் பார்த்தீங்கன்னா பையில் வந்து கேஸும் டூவில் வந்து போனஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டெபிட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் தான் வரும். ஸோ கிரெடிட்டில் போனஸ் வரும். ஸோ வாங்க இதை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா போனஸு. ஸோ நான் போனஸ் நான் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ கிரியேட்டில் போய்ட்டு
போனஸ். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம் தான். ஸோ நாட் அப்ளிகபிள். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நாட் அப்ளிகபிள். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. ஸோ வந்து இதுலேருந்து கொடுக்குறேன் அப்படின்னா கேஷாக கொடுக்குறேன். கேஷ் அக்கௌண்ட். ஸோ எனக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து என்டர்பிரைஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்கம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ மொபைல் ரீசார்ஜ் ரிசீவ்டு தான் 5000. ஸோ ஜனவரி எடிஷனில் பார்த்தீங்கன்னா பையில் வந்து கேஷும், டூவில் வந்து மொபைல் ரீசார்ஜ் கொடுத்துருக்கேன். ஸோ கிரெடிட்டுங்கிறது மொபைல் ரீசார்ஜ், ஸோ டெபிட்டுங்கிறது கேஷ். ஸோ வாங்க இதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ கிரெடிட்டில் கிரியேட் போயிட்டு லெஜரில் மொபைல் ரீசார்ஜ். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அமௌண்ட். டைரக்ட் இன்கம் நாட் அப்ளிகபிள். கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நாட் அப்ளிகபிள். ஸோ அமௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5000. ஸோ டெபிட் தான். ஸோ கேஷ் கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரெசிப்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிப்டை வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஜஸ்ட் வந்து நீங்கள் கிவரும் ரிசீவரும் எடுக்க தெரிஞ்சால் நீங்கள் வந்து அதோட கிரெடிட் அண்ட் டெபிட்டை பேஸ் பண்ணி நம்ம லெஜர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ரெசிப்ட்டை வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பேமெண்ட்ஸ் வவுச்சர். ஸோ பேமெண்ட் வவுச்சர்ஸ் பொறுத்தவரை என்ன அப்படின்னா நம்ம வாங்கின மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் வவுச்சர்ஸில் போய் தான் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான என்ட்ரிஸை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பெய்டு. சம் ஆஃப் மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500. ஸோ ஜேர்னல் என்ட்ரி